நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அன்புக்கினிய சமுதாய உறவுகளே, நாடார் மகாசன சங்கத்தினுடைய அரசியல் விழிப்புணர்வு மாநாடு எதற்கு? தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி நாடார் இருக்கின்றோம். ஆனால் அரசியலிலே நமக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. ஒன்று, சரி, அப்படி அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, மந்திரியா இருந்தாலும் கூட நாடார் என்று சொல்லும் பொழுது ஒதுக்கி ஓடி விடுகிறார். நாடாருக்காகத்தான் உனக்கு சீட்டை கொடுத்திருக்குன்னு அவருக்கே தெரியல. ஒரு பகுதி, ஒரு எம்பி தொகுதி, ஒரு எம்எல்ஏ தொகுதி, அது நாடாருக்கு கொடுக்கணும் தான் கொடுக்கா, உனக்கு கொடுக்கல. நீ முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எந்த மந்திரியா இருந்தாலும் சரி, அந்த சீட்டு கொடுக்கிறது யாருக்கு? நாடாருக்கு. அந்த சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மந்திரி பதவி கொடுக்கும் போது 3 நாடாருக்கு மந்திரி பதவி கொடுன்னு தான் சொல்லுதா, உனக்கு கொடுன்னு சொல்லல. முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு கொடுன்னு சொல்லல. நாடார் சமுதாயத்துல 3 பேருக்கு மந்திரி பதவி கொடுன்னு தான் சொன்னான். நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிகமாக வாழக்கூடிய பகுதியில நாடாருக்கு சீட்டு கொடுன்னு தான் சொன்னா. உன்னுடைய தனிப்பட்ட திறமைக்காக கொடுக்கல. ஆனா இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் 1 கோடி நாடார் இருக்கோம், 1 கோடி நாடார் இருக்கோன்னு. இதை இந்த மகாசன சங்கம் இதை செய்யும். இப்பதான் தொடங்கி இருக்கோம். இனி ஒவ்வொரு ஆண்டுகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாடார் அமைப்புகளை ஒன்னா சேர்க்கிறது தான் இந்த வேலை. சரி, ஒன்னா சேர்ப்போம். நீ சேராட்டாலும் பரவாயில்ல, அரசியலுக்கு மட்டும் அது சேர்க்கணும். தனித்தனி சங்கம் வச்சுக்கோ, நீ தலைவராயிரு, தன்னு சுயாட்சியா இரு, வேண்டாம்லாம் சொல்லல. நான் தலைவரா இருக்குன்னு ஆசைப்படு, தப்பு இல்ல, ஆசை இல்ல. அரசியல் வரும்போது கண்டிப்பா நீ ஒன்னா சேரணும். இந்த ஒரு சபதத்தை மட்டும் நம்ம எடுத்தே ஆகணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாடார் அமைப்புகளை ஒன்னா திரட்டி ஒரு அரசியல் கட்சிகள் பயப்படணும். இவங்க அத்தனை பேர் ஒன்னா சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தணும். ஆனா உங்களுக்கு என்ன தோணுது? நான் பெரிய ஆளு, நான் தொழில் பண்ணுவேன், எனக்கு தேவையில்லை, அவன் மோசமானவன், அவன் பிராடு, அவன் களவாடி, அந்த துறையே மோசமா போச்சு அப்படின்னு நீ ஒதுங்கினா, எதை மோசம்னு நினைக்கியோ அந்த மோசமான மனுஷன் தான் ஒன்னு ஆளுவான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. எதை மோசம் நினைக்கியோ அந்த மோசமான மனுஷன் தான் உன்னை ஆளுவான். நீ படிச்சுட்டு பெரியாரா ஆயிட்ட, எனக்கு தேவையில்லைன்னு நினைக்க, ஆனா உன்னை ஆள்றது அந்த மோசமான ஆள் தான். அதனால அரசியல் அங்கீகாரத்தை நம்ம பெற்றே தீரணும். என்னை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால் இந்த இணைப்பு கூட்டம், நம் விண்ணப்ப கூட்டம் சற்று காலதாமதாக நாம் அப்ரோச்சை செய்கிறோமோ என்ற எண்ணம் என்னிடம் இருக்கின்றது. ஏனென்றால் அனைத்து கட்சிகளுமே ஓரளவு தொகுதியையும் யார் வேட்பாளர் என்பதையும் ஒரு இறுதி செய்துள்ள நிலையில் இருப்பார்கள். இந்த நிலையிலே நாம் சற்று காலதாமதமாக நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இருந்த போதிலும் நம்முடைய முயற்சி என்றும் சுழை போகாது. பல ஆண்டுகளுக்கு முன்பே கர்ம வீரர் காமராஜருடைய கரிசல்மன் இதிலிருந்து எங்களது நகரமும் சரி, விருதுநகரும் சரி, அருப்புக்கோட்டையும் சரி, தேனியும் சரி, சாத்தூரும் சரி, மதுரையும் சரி, பல நகரங்கள் நாடார் எம்எல்ஏகளை கொண்டடைய ஒரு நகரமாக, தொகுதிகளாக இருந்திருக்கின்றன. ஒரு முறை திரு சொக்கரநாச்சி அவர்கள் சிவகாசியிலே நின்றார்கள். அதே போல சிவகாசியைச் சேர்ந்த ஒரு நாடார் விருதுநகரிலே தாமரநாச்சி அவர்கள் நின்று ஜெயித்தார்கள். நமது பகுதியிலே நமது இன மக்களுக்கு எப்படி நாம் சேவை செய்கிறோமோ, அதாவது கல்வியிலே நாம் சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கின்றோம், தொழிலிலும் நாம் சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது நம்மளுக்கு காமராஜருக்கு பிறகு ஒரு சிறந்த
ஒரு பெரிய தலைவரை நாம் உருவாக்கவில்லை. அந்த தலைவராக நாம் முதலில் கரிக்கோல் ராஜ் அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சியினாலும், எந்த ஒரு கட்சியில், அதாவது அரசாங்கத்தில் எந்த முடிவு எடுத்திருந்தாலும் நமது நாடார் மகா சங்கத்தினுடைய சார்பாக அண்ணாச்சி அவர்களை அழைத்து அந்த கமிட்டியில் உட்கார வைத்து அந்த முடிவை செயல்படுத்தும் பொழுது அவரிடம் ஒப்பீனியன் கேட்கும் அளவிற்கு நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு முன்னோடியாக நாம் நம்முடைய நாடார் மகா சங்கத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை பல லட்சங்களாக நாம் உயர்த்துவதற்கு பாடுபட வேண்டும் என்பதை ஆய்வாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே நாம் கல்வியிலே தேனி, விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, பொன், சாத்தூர், தூத்துக்குடி போன்ற பல நகரங்களிலே நாம் காலூன்றி நிற்கின்றோம். அதே போல தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, நாம் இன்று நல்லபடியாக காலூன்றி இருக்கின்றோம். இருந்த போதிலும் நாம் என்னை பொறுத்தவரை கேட்டால் இன்னும் நம்மளுடைய ஒற்றுமை சற்று குறைவாகத்தான் இருக்கிறது என்று கூறுவேன். பல நாட்களுக்கு முன்பாக மதுரையில், சென்னையில் வைத்து ஒரு மீட்டிங் போட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 300 சங்கங்களை இணைத்து போட்டார்கள். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாம் வருஷத்திற்கு ஒரு 4 முறை கண்டிப்பாக எலெக்ஷனுக்காக இல்லாமல் நாம் ரெகுலராகவே இதை நாம் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் நடக்கும் மகாநாட்டிலே இந்த மாதிரி ஒரு இது, அதாவது அடுத்து நமது நடத்தக்கூடிய கல்லூரியிலே நமது அரசியல் வாரிசுகளை உருவாக்குவதற்கு சிறந்த பயிற்சிகளை நாம் கொடுத்து அவர்களை முன்னோட்டி சிறந்த அரசியல்வாதிகளை நாம் உருவாக்க வேண்டும். அதுபோல அரசாங்கத்துறையிலும் சரி, பல துறைகளிலே நம்மவர் மிகவும் கம்மியாக இருக்கிறார்கள். அவர்களை சிறந்த பயிற்சி மூலமாக எல்லா துறையிலுமே நம்முடைய நாடார் மக்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று போலீஸ் எடுத்தாலும் சரி, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எடுத்தாலும் சரி, அல்லது கீழ்நிலை மேல்நிலை அதிகாரிகள் இருந்தாலும் சரி, நாம் நமது நாடார் மக்களை மிகவும் அதிக அளவிலே ஒரு திறமையான ஒரு கோச்சிங் மூலமாக அவர்களை கொண்டு சென்று பல ஆயிரக்கணக்கான மக்களை நாம் உள்ளே அனுப்பி ஒவ்வொரு தாலுகாவிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும் உள்ள அனைத்து துறைகளிலுமே நம் இன மக்கள் முதலிலே மிகவும் அதிகமான அளவிலே வரக்கூடிய அளவிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். பல முயற்சிகளை நாம் ஒவ்வொன்றாக நாம் செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னைஸ் முதல்ல கிடைக்கும். என்று நாம் மற்றவர்களால் மதிக்கப்படுகிறோமோ அன்றே நமக்கு நம்முடைய அரசியலும் நம்மளை மதிக்கும். 2010 ஆண்டு நமது சிவகாசியை வைத்து மகாநாடு நடத்தும் பொழுது நாங்கள் ஒரு தனி முத்திரையாக நடத்தி காட்டினோம். அன்றே கூறினோம், நாடாண்ட நாம் நாடாள வேண்டாமா அப்படின்னே ஒரு கோஷத்தை நாங்கள் அன்றைக்கு எழுப்பினோம். அதற்கு பல கட்சியிலிருந்து வந்திருந்தார்கள். அதுபோல இன்றைய காலகட்டத்திலே தொழிலில் நாம் சிறந்திருக்கிறோம், கல்விக்கூடங்களை நடத்துகின்றோம். ஆனால் அரசியலில் நாம் இன்றும் பின்தங்கிதான் இருக்கிறோம் என்பது என்னுடைய எண்ணம். அரசியல் உரிமை மாநாட்டை இதுவரை நம்முடைய நாடார் மகாஜன சங்கம் நடத்தவில்லை. இப்பொழுதுதான் முதன் முறையாக நம்முடைய தலைவர் அவர்களும் செயலாளர் அண்ணாச்சி கரிக்கோல் ராஜ் அவர்களும் முயற்சி எடுத்து இது தேவை என்ற அடிப்படையில் இந்த அரசியல் உரிமை மாநாட்டை இங்கே கூட்டியிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு அரசியல் மாநாடு ஒரு காலத்தின் கட்டாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைய சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். மேற்கு ஆசிய நாடுகளிலே பல நாடுகளிலே குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. அங்கே மக்களுடைய உயிருக்கு ஆதாரம் இல்லை என்ற முறையில் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அதன் காரணமாக உலகில் உள்ள பல நாடுகளில் பொருளாதார சீர்கேடு நிறைந்து கொண்டிருப்பதும்
உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நமக்கு வேண்டிய இயற்கை எரிவாயுவை ஈரானிலிருந்து அந்த ஹார்மூஸ் ஜலசந்தி என்று சொல்வார்கள், அந்த ஜலசந்தி தான் எண்ணெய் வருவதற்கு முக்கியமான பாதை. மேற்காசிய பகுதியிலிருந்து அதிலே பல நாடுகள் கப்பல்கள் கொண்டு வருவதற்கு தடை இருந்தாலும் கூட நம்முடைய நாட்டுக்கு வரவேண்டிய கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டு வந்து இன்ற இயற்கை எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் உலகிலே இப்படி ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் இயற்கையாக நம்முடைய இயல்பு வாழ்வைக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் நாமெல்லாம் உரிமை மாநாட்டை நடத்துகின்ற அளவிற்கு நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்திய தலைமைக்கு நாம் இந்த நேரத்தில் தலை வணங்கி நன்றி தெரிவித்து இந்த மாநாட்டிலே நான் கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். அரசியல் உரிமை மாநாடு நம்மவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அரசியல் கட்சிகள் கொடுப்பதில்லை என்ற ஒரு குறைபாடு நமக்கு நீண்ட காலமாகவே இருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நாடார்கள் கடுமையாக உழைப்பவர்கள், நன்றி மறவாதவர்கள், நேர்மையாக உழைப்பவர்கள், எந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் அதிலே மற்றவர்களை விட சிறப்பாக செய்யக்கூடிய திறமை பெற்றவர்கள், நிறைய நன்கொடை வழங்கக்கூடியவர்கள். இந்த சமுதாயத்திற்கு நம்முடைய கடமை இருக்கிறது என்ற ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோருக்குமே நன்கொடை வழங்கி எல்லோருக்குமே சமூக சேவை ஆற்றுகின்ற ஒரு பெரிய அமைப்பு நம்முடைய நாடார் மகாஜன சங்கம். நாம் நிறைய பள்ளிகள் நடத்துகின்றோம், நிறைய கல்லூரிகள் நடத்துகின்றோம், சில உறவின் முறைகள் மருத்துவமனைகள் நடத்துகின்றன. அங்கெல்லாம் பயன்பெறுகின்றவர்கள் நாடார்கள் அல்ல, மிக குறைவான நாடார்கள் தான் பயன்பெறுகின்றார்கள். ஆனால் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் நாம் சிறப்பாக பணியாற்றுகின்றோம், அதிலே நாம் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நம்மவர்கள் எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அங்கே லாயல்டி என்று சொல்வார்களே, அந்த நேர்மையோடு ஈடுபாட்டோடு அந்த தலைமைக்கு நன்றியோடு நம்மவர்கள் அங்கே செயல்பட்டு பெருமை பெறுகிறார்கள் என்பதும் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட நாடார்களுக்கு அரசியல் கட்சிகள் அங்கீகாரம் வழங்கவில்லை என்பதுதான் நமக்கு குறைபாடு. அதற்கு குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. நம்முடைய சிவகாசி திரு செல்வராஜ் கூட சொன்னார்கள், கொஞ்சம் காலம் தாழ்த்தி நடத்தி விட்டோமோ, மற்றவர்களெல்லாம் நடத்திய பிறகு நாம் நடத்துகின்றோமோ என்று அவர்களுடைய ஆதங்கத்தை சொன்னார்கள். உண்மைதான். இருந்தாலும் கூட நாம் கேட்பது, உங்களுடைய கட்சிகளிலே நீங்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற பொழுது நாடார்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுங்கள் என்று கேட்கின்றோம். வேட்பாளர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கின்ற நேரம் இது. ஆகவே சரியாகத்தான் இந்த மாநாட்டை போட்டிருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த மாநாட்டினுடைய செய்தி அனைத்து கட்சிகளுக்கும் செல்லும். இங்கே நாம் நிறைவேற்றுகின்ற தீர்மானம், நம்முடைய நாடார்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுங்கள், அவர்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அதிக தொகுதிகள் கொடுங்கள் என்று நாம் கேட்கின்றோம். அதை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் தலைவரிடம் செயலாளரிடம் கேட்பதெல்லாம், வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து இறுதி நாள் முடிந்த பிறகு நம்முடைய மகாஜனத்திலிருந்து எல்லோருக்கும் சுற்றறிக்கை வர வேண்டும். யாரெல்லாம் நாடார்கள் எந்த கட்சியிலிருந்து எந்த தொகுதியில போட்டியிடுகிறார்கள் என்ற விவரம் ஒவ்வொரு நாடாருக்கும் சென்றடையக்கூடிய வகையில நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றியாக இருக்கும். நாடார்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம்முடைய தொகுதியில் ஒரு நாடாரை விட கூடுதலாக நாடார் இருந்தால் அதில் யார் தகுதியானவர் என்பதை பார்த்துத்தான் நாம் வாக்களிப்போம். அதிலும் எந்த சிரமமும் இருக்காது. ஆகவே நாடார்களின் ஓட்டு
நாடார்களுக்குத்தான் என்ற குரலை எழுப்பி நம்மவர்கள் நமக்கு வேண்டிய உரிமையை பெற வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். இந்த மாநாட்டின் வாயிலாக இந்த செய்தி நிச்சயமாக செல்லுகின்ற பொழுது, அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற பொழுது இதுவும் ஒரு தகுதியாக அவர் நாடார் இனத்தை சேர்ந்தவரா என்பதையும் ஒரு தகுதியாக எடுத்து அவர்கள் வேட்பாளர்களை முடிவு செய்வார்கள் என்று நாம் உறுதியாக நம்புகின்றோம். அவர்களுக்கு நாம் ஆதரவு அளிக்க வேண்டும். எந்த ஒரு கட்சி அல்லது கூட்டணி அதிக நாடார்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றார்களோ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நாம் எந்த கட்சி சார்பும் இல்லாமல் தான் நாம் இயங்கி வருகின்றோம். நாம் எந்த சமயத்திலும் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவதில்லை. காரணம், நம்மவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள், மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு வேண்டியதை நாம் அந்த அரசியல் கட்சி தலைவரிடம் கேட்டு பெறுகின்றோம். ஆனால் அரசியல் அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசிலே பொன்னார் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்த பிறகு எனக்கு தெரிந்து மத்திய அரசிலே நம்மவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. ஏன், நம்மவர்களை எம்பி ஆக்கி கூட மந்திரிகளாக்கலாம். மத்திய அரசிலே அது சாதாரணம். மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட அவர்கள் களத்தை காண்பதில்லை. அவர்கள் ராஜ்யசபா மெம்பராக வந்துதான் அவருடைய திறமைக்காக அமைச்சர் பதவி கொடுக்கின்றார்கள். நம் சமூகம் வணிகம் செய்கின்ற சமூகம், தொழில் செய்கின்ற சமூகம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற சமூகம், வரியை அதிகமாக கொடுக்கின்ற சமூகம், மற்ற அரசுக்கு பழு இல்லாமல் நாமே சுயமாக தொழில் செய்து பலருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்திற்கு உரிய வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னராக இருந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் என்று சொல்வார்கள், கவர்னர் அல்லது வைஸ் கவர்னர், இதற்கெல்லாம் நம்மவர்கள் இல்லையா? நம்மவர்கள் தகுதியானவர்கள் இல்லையா? நம்மவர்கள் இந்த நாட்டுக்கு பணியாற்றவில்லையா? ஏன் நமக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கவில்லை என்ற கேள்வி கேட்கின்ற நேரம் வந்துவிட்டது. அப்படி வருகின்ற பொழுது ஒன்றை மட்டும் நான் நிச்சயமாக சொல்வேன், நமக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் நாம் இந்த மாதிரி தான் வாக்களிக்க வேண்டும், இப்படித்தான் செயல்பட வேண்டும், அப்பொழுதுதான் நாம் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று அவர்கள் ஆணையிட்டால் அதை ஏற்று ஒட்டுமொத்தமாக மற்ற சமுதாயத்திலே உள்ளவர்கள் எல்லாம் செய்கின்றார்களே, அதே போல் நம்முடைய சமுதாயத்தில் இருப்பவர்கள் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ, எங்கள் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அவர்கள் சொல்படிதான் நாங்கள் கேட்போம் என்ற ஒரு யுனைடெட், ஒரு ஒட்டுமித்த கருத்துக்கு வருவோமே ஆனால் அரசியல் கட்சிகள் நம்மை திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார்கள், நம்முடைய ஒற்றுமையை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் நமக்கு அதிகமான சீட்டுகள் கொடுப்பார்கள், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கொடுப்பார்கள், மத்திய அரசில் நமக்கு பங்கு கிடைக்கும். ஏதோ இங்கே எம்பி இல்லை என்றால் மத்திய அரசில் அமைச்சர் பதவி கொடுக்காமல் இருக்க வேண்டியதில்லை. எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், இந்த சமுதாயத்திற்கு நாம் ஆற்றுகின்ற பணியை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றிலிருந்து விழித்தெழுந்து பல குவாலிபிகேஷன் வைத்திருப்பார்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு. அதிலே ஒரு குவாலிபிகேஷனாக இவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரா என்பதையும் அவர்கள் சேர்த்துக் கொண்டு வேட்பாளர்களை உறுதி செய்ய வேண்டும் என அனைத்து கட்சிகளும், ஏனென்றால் எல்லா கட்சிகளும் நமக்கு வேண்டியவர்கள், எல்லா கட்சிக்கும் நாம் ஆலோசனைகள் சொல்லுகின்றோம், அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கின்றோம். ஆகவே உரிமையோடு எல்லா கட்சியும் கேட்கின்றோம், எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்கள். ஏதோ தயவு கேட்கவில்லை, நாம் உரிமையோடு கேட்கின்றோம், நமக்கு அதற்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லித்தான் கேட்கின்றோம். அதை அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும், செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.